மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. மிகப்பெரிய பாய்ச்சல் இந்த முறை நாம் தமிழருக்கு இருக்கும். நாம் தமிழர் வேட்பாளர்களையும் தாவேகா வேட்பாளர்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்க கொள்கை தெளிவு கொண்ட அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியான இளைஞர்களாட்டு வருவாங்க. வியாபார இளைஞர்கள் அல்ல. சீமானுக்கு வேட்பாளர்ன்றது இதுவரை இல்லாத அளவுக்கு சமநீதி பார்வையில 24 இருந்ததை விட 234 பேரும் மிகப்பெரிய அளவுல வேர்க்கத்தக்க வயல இருக்கும். இந்த கப்பல் கரையேறும்னு தெரிஞ்சா மக்கள் அதுல ஏறிடுவான்னு சொல்லும் போது சீமான் இந்த இதை 5வது முறை களத்துக்குள்ள வரும்போதும் தனிச்சே வாராரு. திருநங்கை வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற போது சமூகத்துல எல்லா பிரிவுகளையும் 100% பிரிவு அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுல சீமான் தெளிவா நிற்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில சீமான் உறுதியான தன் கொள்கையில தெளிவா நிற்கக்கூடிய ஒரு தலைவருங்கிறத வெளிக்காட்டும். அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து சீமான் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப சீமான் அவர்களுடைய தொகுதி மாதிரி சீமான் அவர்கள் அறிவித்த வேட்பாளர்களுடைய ஸ்டார் வேட்பாளர்களுடைய தொகுதி இப்போ ரொம்பவும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடும்பவன் கார்த்திகா இருக்கட்டும், பாத்திமா ஃபர்கானா, அனீஸ் பாத்திமா, அபுபக்கர், இந்த மாதிரியான ஸ்டார் வேட்பாளர்கள்லாம் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியை எப்படி கைப்பற்ற போறார்கள், எந்த மாதிரியான வாக்கு சதவீதம் அவர்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா மிகப்பெரிய பாய்ச்சல் இந்த முறை நாம் தமிழருக்கு இருக்கும். மீண்டும் சொல்றேன், 5வது முறை தனிச்சு போட்டியிடும் போது மக்களுக்கு நம்பிக்கை பெரிய அளவில் இருக்கும். நாம் தமிழர் வேட்பாளர்களையும் தாவேகா வேட்பாளர்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தாவேகாவும் இளைஞர்கள் தான் வருவாங்க, நாம் தமிழர் இளைஞர்கள் வருவாங்க. இவங்க கொள்கை தெளிவு கொண்ட அரசியல் நிலைப்பாட்டுல உறுதியான இளைஞர்களாட்டு வருவாங்க. வியாபார இளைஞர்கள் அல்ல. அது வியாபாரம் பண்ண வந்தவன். இவர்கள் கொள்கைக்காக நிற்கக்கூடியவங்க தான் மக்கள் மத்தியில தெரியும். மற்றபடி அதிமுக கேண்டிடேட், குறிப்பா அதிமுக கேண்டிடேட்னா 60 வயது கடந்தவங்களா தான் இருக்க முடியும். அந்த இடத்துல இப்ப வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை எடுத்துக்கிட்டாலே கூட வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்துல அதிமுக வேட்பாளர்கள் 60 வயது கடந்த ஆட்கள் தான் இருப்பாங்க. 400-500 கோடிக்கு சொந்தக்காரர்களா தான் இருப்பாங்க. அதுல பெண்களுக்கு அங்க முன்னுரிமை வழங்கப்பட மாட்டாது. அதே வேளையில நாம் தமிழர் பொறுத்தவரை வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்துல ஏழை சிறு குறு விவசாயிகள் பின்புலத்துல, ஏழை விவசாயிகள் பின்புலத்துல இருந்து வரக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மேற்கு மண்டலத்துல பிறமொழியாளர் ஆதிக்கத்தால தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க, எல்லா தமிழர்களும் பாதிக்கப்படுறாங்கிற அடிப்படையில வேதனை உணர்வு கொண்ட வெள்ளாள கவுண்டர் இளைஞர்களா தான் இருக்காங்க. தமிழ் உணர்வு கொண்ட வெள்ளாள கவுண்டர் இளைஞர்களா இருப்பாங்க. வெள்ளாள கவுண்டர் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஒரு குறைந்த வயது கொண்ட வெள்ளாள கவுண்டர் பெண்களுக்கும் சீமான் அதுல முன்னுரிமை கொடுப்பாரு. அப்போ வெள்ளாள கவுண்டர் பணக்காரர்கள் எடப்பாடி வேட்பாளராக இருப்பாங்க. வெள்ளாள கவுண்டர் ஏழைகள் சீமான் வேட்பாளராக இருப்பாங்க. வெள்ளாள கவுண்டர் வயது முறிந்தவர்கள் எடப்பாடி வேட்பாளராக இருப்பாங்க. வெள்ளாள கவுண்டர் இளைஞர்கள் சீமான் வேட்பாளராக இருப்பாங்க. வெள்ளாள கவுண்டர் பெண்கள் எடப்பாடி வேட்பாளர்களாக இருக்கவே மாட்டாங்க, பெண்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டாங்க. அப்போ வெள்ளாள கவுண்டர் பெண்கள் நாம் தமிழர் வேட்பாளராக இருப்பாங்க. வெள்ளாள கவுண்டர் சாதாரண விவசாய சிறு குறு தொழில் விவசாய குடும்ப பின்னணியில கொண்டவங்க சீமான் வேட்பாளராக இருப்பாங்க. அரசியலை பயன்படுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா பயன்படுத்தி கொள்ளையடிச்சு 400-500 கோடி எல்லாம் சேர்த்த பெரிய பெரும் பணப்பாளர்கள் அரசியலை குழப்பா கருதி கொள்ளையடிச்சவங்க எடப்பாடிக்கு கேண்டிடேட்டா இருப்பாங்க. சோ அந்த கேண்டிடேட் இதுல ஒரு வித்தியாசத்தை சீமான் சமூக ரீதியாக, வயது ரீதியாக, பாலின ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஏழை எளிய மக்களுக்கான வாய்ப்புங்கிறத சீமான் கொடுப்பாரு. நம்ம போன்றவர்கள்லாம் இதை ஹைலைட் பண்ணும்போது இப்போ அபுபக்கர்னாலும் சரி, பாத்திமா ஃபர்கானானாலும் சரி, இவங்க அனீஸ் பாத்திமா, அந்த இன்னொரு கார்த்திகா போன்ற இந்த இடும்பாவனம் கார்த்திக் போன்றவங்க எல்லாம் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில வருவாங்க. இந்த கேட்டகரியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை வச்சு கொள்ளையடிச்ச அதிமுக வேட்பாளர் கேட்டகரியும் பார்த்தா அவங்களுக்கு தெளிவா சீமானுக்கு கேண்டிடேட்டுக்கு அந்த ஏற்கனவே அதிமுக ஓட்டை பலகீனப்படுத்தி வர்றது இப்போ நடக்கும். அது மட்டுமில்ல, சீமானுக்கு கேண்டிடேட்ல தெலுங்கு தாய்மொழி பிறமொழியாளர்கள் கேண்டிடேட் ரொம்ப குறைவா தான் விடுறாரு. அந்த இடத்த வெள்ளாள கவுண்டர்களுக்கு எந்த பிரதித்துவ குறைவும் இல்லாம அதிக அளவு வெள்ளாள கவுண்டர்களையும் விடுறாரு. அதை தாண்டி ஊராளி கவுண்டர், குடும்ப கவுண்டர், நாட்டு கவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாட்டு கவுண்டர் அதுல ஒரு சிறிய எண்ணிக்கையில இருக்காங்க. ஒரு ஆட்சி பரிமாணத்துல எல்லாம் சிறந்த விளங்கிய ஒரு தரப்புங்கிற மாதிரி நாட்டு கவுண்டர்களை பேசுறாங்க. தென் வேட்டுவ கவுண்டர், இப்படி மற்ற கவுண்டர்கள் உள்ள மற்ற பிரிவு சேர்ந்த கவுண்டர்களுக்கும் பார்த்து அந்த சீட்டை கொடுக்குறாரு. ஆண்டி பண்டாரம் சமூகத்துக்கு சீட்டை கொடுக்குறாரு. வண்ணார் சமூகத்துக்கு
கோயம்புத்தூர்ல சீட்டு கொடுக்குறாரு படித்த பெண்மணிக்கு, திருச்சியில நாவிதர் சமூகத்துக்கு டிக்கெட் கொடுத்திருக்கிறாரு, நாகர்கோவில்ல வேவர் சமூகத்துக்கு டிக்கெட் கொடுக்குறாரு. இப்படி சீமானுக்கு வேட்பாளர்ங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு சமநீதி பார்வையில பொது தொகுதியில பறையர்கள் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது என்ற அடிப்படையில பொது தொகுதியில பறையர் சமூக வேட்பாளர்களை நிறுத்துறாரு சொல்லும்போது சீமானுக்கு வேட்பாளர் தேர்வே 24 இருந்ததை விட 234 பேரும் மிகப்பெரிய அளவுல வேக்கத்தக்க வகையில இருக்கும். விஜய்க்கு வேட்பாளரையும் சீமானுக்கு வேட்பாளரையும் கம்பேர் பண்ணும்போது இது சீரியஸா ஒரு லட்சிய உறுதியோடு நிற்கக்கூடிய, தொடர்ந்து போர் புரியக்கூடிய ஒரு கூட்டம். அது சந்தர்ப்பாத வியாபார கூட்டம். இதுல இன்வெஸ்ட் பண்ணி அடுத்தால ஏதாவது லாபம் வராதான்னு இருக்கக்கூடிய வியாபார கூட்டம்ங்கிறது மக்கள் உணர்வாங்க. கண்டிப்பா சார். அதே மாதிரி வேட்பாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மக்கள் மத்தியில பல விஷயங்களை எளிதில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அவருடைய பங்கு இந்த நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் சார்? மிகப்பெரிய அளவுக்கு தம்பி துரைமுருகன் ஷைன் பண்றாப்புல. அவரு சூப்பர் ஸ்டார் வெப்புலகில் என் தம்பி சவுக்கு சங்கர் தான். அவன் தான் இன்னும் சூப்பர் ஸ்டார். அவனே சாட்டை அடிச்சிருவாரோங்கிற அளவுக்கு தம்பி சாட்டை துரைமுருகன் அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரா வந்துட்டு இருக்கிறான். காரணம், விஜய் அடிக்கிறது பெரிய அளவுக்கு சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பேச கொடுத்துட்டு அவர் மேல நிறைய விமர்சனமும் வருது சார் விஜய் அடிக்கிறதுனால. தப்பு இல்லையே, நான் தான் விஜய் முதல்ல அடிச்சேன். நான் இன்னைக்கு சொல்றதை விஜய் மறுத்து சொல்லிட்டு ஜனநாயகம் படத்துக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு உண்டுன்னு சொன்னேன். 8ஆம் தேதி நியூஸ் 18ல சொன்னேன். 8ஆம் தேதி நியூஸ் 18ல சொன்னேன். சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது, போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. நேருக்கு நேரம் சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. சசிகலா ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு உண்டுன்னு சொன்னேன். நான் என் கொள்கையில இருந்து நான் சொல்றேன், நீங்க இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடி உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. இந்த நாட்டுல எமர்ஜென்சியை கொண்டு தகுதிய மக்கள் விருப்பத்துக்கு மீறி ஆட்சி செய்த சர்வாதிகாரி இந்திரா காந்தி, நாட்டின் ராணுவ தளவாடத்துல ஊழல் செய்த போபல்ஸ் ஊழல் பெருச்சாளி ராஜீவ் காந்தி, நேஷனல் ஹெரால்ட் சொத்தை ஆட்டை போட பார்த்த அவருக்கு மகன் பாரிஸ் அரசியலின் உச்சம் ராகுல் காந்தி எல்லாம் உங்களுக்கு யோக்கியம். அப்போ உங்களுக்கு மோடி வில் ஷோ த பிளேஸ் ஃபார் யூ நாம சொன்னோம். நீங்க ராகுல் காந்திக்கு ஒட்டுண்டி உடல் தொங்கு சதையா வந்த உங்களுக்கு மோடி தன்னோட பாடத்தை கற்பிப்பாருன்னு சொன்னோம். 8ஆம் தேதியே இதை சொல்லியே சொன்னேன். என் சகோதரர் நயனா நாகேந்திரன், என் சகோதரி தமிழிசை, இவங்க கருத்துல இருந்து மாறுபட்டு நான் சொல்றேன்னு சொன்னேன். உங்களை கவர்னர் அழைப்பு கொடுத்தாரு. அது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு அழைப்பு கொடுக்கவே கூடாது கவர்னர். ஆனா உங்களுக்கு பாஜகவுல இருந்து முக்கியத்துவம் கொடுத்து அழைப்பு கொடுத்தாரு. ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்தாங்க. உங்களால தமிழ்நாடு முழுதும் போராட்டம் நடத்த முடியாம கவர்னர்கிட்ட பெண்கள் பாதுகாப்புக்கு போய் மனு கொடுத்துட்டு வந்தீங்க. கவர்னர் உங்களுக்கு அந்த மைலேஜ் இதையும் கொடுத்தாரு. கரூர் மேட்டர்ல செந்தில் பாலாஜி லோக்கல் இதுக்குள்ள இவரும் மந்திரி பதவி இல்ல, அவரும் தலைவர் பதவியில விட்டு விலகப்பட்டாரு. என்றாலும் விஜய்க்கு பெரிய லிவரேஜ் ஆரம்பத்துல சகோதரர் அண்ணாமலை கொடுத்தாரு. நயினார் வானளாவா பொழுது கொடுத்தாரு. தமிழிசை காலையிலும் சாயங்காலம் உங்களை பொழுதுட்டு இருந்தாங்க. பாஜக ஆதரவு யூடியூபர்ஸ் சொல்லக்கூடிய பாஜக ஆதரவு தான். என் தம்பி ரங்கராஜ் பாண்டே எல்லாம் நீங்க உங்களை ரொம்ப பெரிய அளவு கொடுத்தாங்க. எல்லா இடமுமே உங்களை பாஜக தரப்பினெல்லாம் ஆகும்னு கொடுத்தாங்க. ஆனா அத்தனையும் மீறி அத்தனையும் ரிவர்ஸ் பண்ணி மோடிக்காக நிற்கக்கூடிய நாங்க ரிவர்ஸ் பண்ணி உங்களை அடின்னு அடிச்சிட்டோமா இல்லையா? ஜனநாயகம் படம் நீங்க ரிலீஸ் ஆயிட்டு கேரளாவில் பராசக்தியோட வசூல் கேரளா நம்ம கோட்டை, மற்ற இடங்கள்ல முன்ன பின்ன இருந்தாலும் கேரளாவில் 2 மடங்கு வசூல் வந்துட்டுன்னு நீங்க பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆடு திருடப்படல, ஆடு திருடின மாதிரி நான் கனவு கண்டானே ஒரு வடிவேல் படத்துல ஒரு காமெடி வருது இல்லையா, அந்த காமெடியை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு அடி உங்களுக்கு எங்கள்கிட்ட மோதனால உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். காரணம் விக்னேஷ் ஒரு தம்பியை வச்சுக்கிட்டு நியூஸ் 7ல கலாட்டா பண்ணீங்க. அடுத்து இன்னொரு தம்பியை வச்சுக்கிட்டு நியூஸ் 18ல கலாட்டா பண்ணீங்க. ராஜ்மோகனை வச்சு கலாட்டா பண்ணீங்க. அத்தனை பேரையும் தூண்டி விட்டு நமக்கு எதிராக சரியா பண்ணீங்க. நம்மளை எதிரியா நினைச்சு நீங்க அரசியல பண்ணீங்க. நாம கருத்தியல் ரீதியா ஒரு கல்லை தூக்கி அடிச்சா 2 கல்லை தூக்கி அடிக்கணுங்கிறதுல உங்களுக்கு நாங்க பாடம் கற்பிச்சு கொடுத்தோம். ஏன் ஸ்டாலின் ஜெயிப்பாரு, ஸ்டாலினுக்கு வெற்றி வீதம் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரோட மேல இருக்கு, அவருக்கு எதிர்ப்பு இல்லைன்னு உண்மையை சொல்லி நாம மக்களுக்கு தெரியல சொன்னது கரெக்டா வந்தா இல்லையா? 35 சீட்டுக்கு மேல ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொன்னேன். 48 விழுக்காடு மேல எடுப்பாருன்னு சொன்னேன். நான் சொன்னதை நீங்க பொறுக்க முடியாம நீங்களே சிஏ எதிர்ப்புன்னு தான் மோடிக்கு எதிராக ராகுலுக்கு ஜாலரா அடிச்சீங்க. நீங்க புலிகள்னு எனக்கு எதிராக பேசுனீங்க. இவ்வளவு பேசுன போது நாம யாரு என்னங்கிறத நாம காட்டணும். காட்டி கொடுத்தால என்ன இன்னைக்கு 1 விழுக்காடு கூட வராதான்னு எல்முருகன் பேசுறாரு உங்களை. அப்ப பாஜகவோட நிலைப்பாட்டை எப்படி தலைகீழா மாத்திருக்கோம்? ஜான ஆரோக்கியசாமி
தெலுங்கு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், ஆண்ட பரம்பரை, தமிழ் மண்ணில் நாயுடு லேண்ட் லார்ட்ஸ் பெரிய அளவு அரசியல் இது பண்ணாங்க. நானே ராமச்சந்திரன் நாயுடு என் தலைவராக ஏத்துக்கிட்டவன் தான். நாராயணசாமி நாயுடுவோட இதெல்லாம் நான் பெரிய அளவுல பாராட்டினவன் தான். பட் நீங்க ஜான் ஆரோக்கியசாமி அடிபட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டு ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டன்னு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாம இல்ல, கேரளாவில் ரிலீஸ் ஆயிட்டு தமிழ்ல கொஞ்சம் தமிழ்நாட்டுல வசூல் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கேரளாவில் பராசக்தியோட 2 மடங்கு 3 மடங்கு வசூல் ஒவ்வொரு ஏரியாவிலும் போயிட்டு இருக்குன்னு ரிலீஸ் ஆகலைங்கிறதையே மறைச்சுக்கிட்டு கோலத்தனமான அரசியல விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த விஜய தம்பி சாட்டை துரைமுருகன் அடிச்சு நொறுக்கிறதுல தப்பே இல்லை, கருத்தியல் ரீதியா அடிச்சு நொறுக்கிறதுல தப்பே இல்லை. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்ததுன்னா நாங்க சொல்லி அடிச்சிருக்கிறோம். சசிகலா மேட்டர்ல ஐயா நடராசனுக்கு எதிராக சொல்லி அடிச்சது மாதிரிதான். கவர்னர் வரமாட்டாரு, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்ல, மோடிஜியின் புலிஸ் அலைன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாது. டிடிவி தென்னா கூட செக்ரிகேட் பண்ணி தான் அண்ணாமலை கொண்டு வந்தாரு. இந்த அளவு மோடிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு அதை பேச முடியாம கோலத்தனமா கரேஜ்னு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஜான் ஆரோக்கியசாமி தப்பு தப்பா எழுதி கொடுத்துக்கிட்டு தப்பு தப்பா ஆட்டம் போட்டு மாட்டிக்கிட்டீங்களே ஜான் ஆரோக்கியசாமி, தைரியம் இருந்தா பேசுங்க. சோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு கோழைத்தனத்தை எக்ஸ்போஸ் பண்றது, விஜய்க்கு சந்தர்ப்பவாதத்தை எக்ஸ்போஸ் பண்றது, விஜய்க்கு ஒரு நிலைப்பாடற்ற தன்மையை எக்ஸ்போஸ் பண்றது சாட்டை துரைமுருகன் தெளிவா பண்றாரு. இதை செய்யணும். அருந்ததியர்களுக்காக கலைஞர் நிற்கிறாரு, எடப்பாடி நிற்கிறாரு, விஜய் நிலைப்பாடு இல்லாம நிற்கிறாரு, பழைய தேவேந்திர குல வேளாளருக்காக சீமான் தான் நிற்கிறாரு. இது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேரணும். தமிழ் இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் நிற்கிறாரு. படம் கேரளாவில் ஓடாம போயிருமோ, ஆந்திராவில் ஓடாம போயிருமோ, கர்நாடகாவில் ஓடாம போயிருமோன்னு விஜய் அதை பற்றி பேசாம நிற்கிறாரு. இப்படி ஒவ்வொரு டிஃபரன்ஸும் சீமான் விஜய் கம்பாரிசன் தான் சீமான உயர்த்தம். கமல் சீமான் கம்பாரிசன் தான் சீமான உயர்த்தின மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் தேவை. சாட்டை துரைமுருகன் செய்தது கரெக்ட், அவர் செய்தது வரவேற்கப்படுது, அது பாராட்டுக்குரியது. சாட்டை துரைமுருகன் தன் பணியை இன்னும் சிறப்பா செய்தா சவுக்கு சங்கரை தாண்டி சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா இதை நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் தேர்தல் முடிவுல தான் கண்டிப்பா நம்ம தெரியும் நினைக்கிறேன். சார், இதற்கு முன்பு ஸ்டார் வேட்பாளர்களை பத்தி பார்த்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 3வது பாலினத்தர் திருநங்கை வேட்பாளரை ரோஸ்னி அவர்களை நிறுத்தியிருக்காங்க. இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அதே தொகுதியில சீமான் அவர்கள் தான் முதல் முறையாக தேவி அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கை வேட்பாளரை நிப்பாட்டியிருந்தாங்க. இப்போ இந்த ரோஸ்னி திருநங்கை வேட்பாளர் எந்த அளவுக்கு சீமான் அவர்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. எதுவும் முதல்ல செய்யும் போது அதுக்குள்ள தாக்கம் வராது. திரும்ப திரும்ப அதை உறுதியா செய்யும் போது அதுக்கு நம்பிக்கை வந்துடும். இந்த கப்பல் கரையேறும்னு தெரிஞ்சா மக்கள் அதுல ஏறிடுவான்னு சொல்லும் போது சீமான் இதை 5வது முறை களத்துக்குள்ள வரும்போதும் தனிச்சே வாராரு. திருநங்கை வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற போது சமூகத்துல எல்லா பிரிவுகளையும் 100% பிரிவு அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுல சீமான் தெளிவா நிற்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில சீமான் உறுதியான தன் கொள்கையில தெளிவா நிற்கக்கூடிய ஒரு தலைவருங்கிறத வெளிக்காட்டும். இது திருநங்கை விஷயம் மட்டுமல்ல, பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் என்றாலும் சரி, பன்னார் நாவிதர் குயவர் போன்ற சமங்களுக்கு உரிய அதிகாரம் என்றாலும் சரி, பரவலா வாழக்கூடிய முத்திரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் போன்ற சமங்களுக்கு மலையாளி எம்ஜிஆர் மீனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் கருதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம சதி பண்ணினார்னு அவரை அடிக்கிறதுல இருந்தாலும் சரி, சீமான் நம்பகத்தன்மை உள்ள ஒரு தலைவராட்டு அவரை நம்பக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாகரின் பிரதிபிம்பமாட்டு சீமானை பார்த்து மக்கள் ஆதரவளிக்கிறதுக்கு கொள்கையில உறுதியா இருப்பாரு. என்னைக்கும் நம்பகத்தன்மை உள்ள ஒரு தலைவராக சீமான் இருப்பாருங்கிறதான் திருநங்கை வேட்பாளரை முதல்ல வரும்போது நிறுத்தினவர் இப்பொழுதும் நிறுத்துறது நமக்கு கட்டியம் கூறுகிறது. கண்டிப்பா சார், நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் நமக்கு தெரியும். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி பிருந்தா.